ஐந்தாவது முறையாக செந்தில் பாலாஜியின் வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்த மிக முக்கியமான ஆதாரங்கள் தான் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார், சென்னைக்கு எத்தனை முறை வந்திருக்கிறார் என்பதை தற்பொழுது ஆதாரத்துடன் கைப்பற்றி இருக்கிறார்கள். மேலும் சென்னையில் மீண்டும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் துணை இராணுவ படையுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து முடித்து விட்டார்கள். செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டால் மட்டும் போதும், ஒட்டுமொத்த திமுகவின் கூடாரமே சரிந்துவிடும் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனையாக இருக்கட்டும், அதிமுகவின் ஆட்சியில் செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது 100க்கும் மேற்பட்டவர்களிடம் வேலை வாங்கி தருவதாக பல கோடி மோசடி ஈடுபட்டது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மட்டும்தான். அவர்தான் தற்பொழுது அக்யூஸ்ட் நம்பர் 1 என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வராமல் இருப்பதற்கும் இதுதான் காரணம். ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை, தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தால் நிச்சயமாக மிக பெரிய ஒரு குளறுபடி, மேலும் ஆதாரங்கள் அனைத்தும் அளிக்கப்படும் என்ற காரணத்தினால் நீதிமன்றத்தில் 17வது முறையாக ஜாமீன் வழங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட பொழுதிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விடாப்பிடியாக ஜாமீன் வழங்க முடியாது என்று நீதிமன்றத்தில் அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பித்தது. மேலும் 7வது முறையாக செந்தில் பாலாஜிக்கு வீட்டில் சோதனைகள் நடத்திய பொழுது, அவரது தந்தையிடம் விசாரணை நடத்திய பொழுது பல உண்மைகளும் திடுக்கிடும் தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி பற்றியான ஆதாரங்கள் கிடைத்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் நினைத்து கொண்டிருந்த நிலையில் திடீர் திருப்பமாக செந்தில் பாலாஜி அவர்களின் தம்பி அசோக்குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார், யாருடன் பிடியில் இருக்கிறார், சென்னைக்கு எப்பொழுது வருவார் என்ற அனைத்து ஆதாரங்களும் தற்பொழுது சேகரிக்கப்பட்டிருக்கிறது. துணைப்படை இராணுவமும் தற்பொழுது குவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் திமுக ஆட்சி கவிழக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.